ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜம்னா. இன்னைக்கு இந்த வீடியோவில் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணேன். இவ்வளோ கிராண்டாக இருக்கிற ஆரி ஒர்க் ப்ளவுஸை பார்க்க போகிறோம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த லேண்டர் கலர் தான். ஆக்சுவலி இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலர் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஆனால் அந்த கலர்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நாக்கு வாங்கும் போது 420 வாங்கினேன். இப்போ நான் ஆக்சுவலி மீஷோ ஒரு ஆஃபர்லாம் போயிட்டு இருக்கு, டிஸ்கவுண்ட் சேல்லாம் போயிட்டு இருக்கு. அதனால இப்போ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 390, லிட்டரலி 30 rupees டிஃபரன்ஸ். இப்போதைக்கு கிராப் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிராப் பண்ணிக்கோங்க. இது டீடைலிங் பாருங்க எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இது வந்து கைக்கு வர டிசைன் ஆக்சுவலி ரொம்ப அழகாக இருக்குது. இதில் ஸ்டோன்ஸ்லாம் இல்லை, ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மணி தான் எம்ப்ராய்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே. இது வந்து நம்ம இந்த நெக் டிசைனுக்கு இங்கே வரோம் இங்கே. அண்ட் இது வந்து பேக்கு, சாரி இது வந்து பேக்கு நல்ல டீப். ஆக்சுவலி தெரிஞ்சு அவங்களுக்கு நல்ல டீப்பு. நான்லாம் வாங்கினதெல்லாம் வந்து ரொம்ப மேலுக்கவே இருக்கும். இதில் ரொம்ப நல்லா டீப்பிங்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து பிளெயினாக கொடுக்காம அங்கங்கே ஒரு சின்ன சின்ன மைல்டாக ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த மணிலேயே. இந்த ரேஞ்சுக்கு தாராளமாக வாங்கலாம். இது வந்து காட்டன் சில்க்குன்னு கொடுத்துருக்காங்க மெட்டீரியலில். நல்லாவே இருக்குது. இதுக்கு லைனிங் தான் ஆப்வியஸாக நம்ம லைனிங் வச்சு தான் ஆகணும் எல்லா ஆரி ஒர்க் ப்ளவுஸுக்குமே. இது ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட டபுள் ஷேடாக வேறு இருக்குது. ஆக்சுவலி பிங்க் இதுதான் உங்களுக்கு இந்த வெயிலில் டபுள் ஷேடில் இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இதில் என்ன ஒன் மோர்னா, எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்மளுக்கு இது. ஏன்னா நான் சவுகாப்பேட்டில் தான் போய் நான் எப்பவுமே வாங்குவேன். நான் ஒன்று வாங்குறதுனாலும் ஸ்டார்டிங் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 500 இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நிறைய கம்மியாச்சு, 399 வருது. அது பேசிக் ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லேருந்து இருக்குது 399. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 390 தாராளமாக வாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கிராண்டாகவே இருக்குது. இல்லை பிரைட் மெய்ட்ஸு இல்லை சிஸ்டர்ஸ் போடுறீங்க, இல்லை வந்து நீங்களே ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க, ரிசப்ஷன் போகிறீங்கன்னா தாராளமாக போடலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே கலர் இருக்க பேட்டர்னில் ப்ளவுஸ் தான். பட் ஆனால் என்னென்னா இது வந்து எம்ப்ராய்டிங்கில் பண்ணுறது. அது வந்து ஆரி ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின் ஒர்க்னு சொல்லலாம். அதில் பண்ணியிருக்காங்க. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 262 நான் வாங்கினேன். பட் இப்போ ஆஃபர் ப்ரைஸில் வந்து 226 இருக்குது. லிட்டரலி ஒரு 40 rupees டிஃப்ரென்ஸில் இருக்குது. வாங்கலாம். பட் என்ன ரொம்ப ஹெவியாக இருக்குது, பயங்கர ஹெவி பாருங்கள். இது மேபி எனக்கு சில பேர் நிறைய பேருக்கு பிடிக்கும். இந்த மாதிரி ஒர்க் போட்டு நான் ஃபங்க்ஷனுக்கு போனோன்னா எனக்கு கண்டிப்பாக நான் இந்த மாதிரி வாங்குவேன். ஏன்னா ரொம்ப கிராண்டாக வைக்கிறது அவங்களுக்கு. இது கைக்கெலாம் வச்சு நம்ம ஒர்க் வச்சுருச்சிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு கலரும் கோல்டனும் பாருங்கள், ரொம்ப பளிச்சுன்னு அடிக்கிற கோல்டன் கிடையாது, நல்லாவே கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்கு. அங்கங்கே வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி தெரிஞ்சு அவங்களுக்கு ஜிக்னா ஸ்டோன் சொல்லுறீங்க, சம்கி ஸ்டோன், கரெக்ட், சம்கி ஸ்டோன். அந்த ஸ்டோனில் வந்து ப்ளூ வச்சு ஒட்டி வச்சுருக்காங்க. ஓகே, இதுவும் கைக்கு தான். இங்கே இருக்கிறதும் இதுதான். நெக்கு தான் பயங்கர ஹெவி. ஃப்ரண்ட் நெக் பாருங்கள், இமேஜ்லேயே உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் நெக் எவ்வளோ ஹெவி தெரியுது உங்களுக்கு. செம்ம கிராண்டாக இருக்குது. இதுக்கு நீங்கள் வந்து பிளெயினாக ஒரு சாரீ கமிச்சிட்டு இது மாதிரி போட்டுக்கலாம், இல்லை கிராண்டாக வச்சு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இது வந்து நெக் டிசைன் தெரியுதா, செம்ம கிராண்டாக இருக்குது. இது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா காட்டன் சில்க் தான் கொடுத்துருக்காங்க. சேம் மெட்டீரியல் தான். பட் என்னென்னா இது மிஷின் ஒர்க், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. நல்லா இருக்குது. நான் வந்து நம்மளோட சேனலில் வீடியோஸில் ரேஞ்ச்லாம் போடும் பார்த்தீங்களா, பிக்சர் கீழே அமௌண்ட் எவ்வளோன்னு போடும்போது அதோட போடும்போது நான் ஆஃபர் ப்ரைஸும் போடும் பாருங்க. நான் வாங்குறத விட இப்போது ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா தான் நான் ஆஃபர் ப்ரைஸும் போட்டு நல்லா போட்டிருப்பேன். இல்லைனா நான் வாங்கின ரேஞ்ச் தான் போட்டிருப்பேன். ஓகேங்களா, இந்த கிளியருக்காக தான் நான் சொன்னேன்னு நினச்சேன். நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம். இது வந்து சேம் மெட்டீரியல் தான். இது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் வந்து சேம் மெட்டீரியல் தான். நான் அதாவது மெட்டீரியல் சேஞ்ச் ஆனால் மட்டும் நான் மெட்டீரியல் நேம் சொல்கிறேன். அது எல்லாமே வந்து காட்டன் சில்க் தான். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 338 நான் வாங்கினேன். இப்போ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா எல்லாம் கூடி இருக்குது, 350 போட்டிருக்காங்க. எதுக்காக தெரியலை. இது வந்து ஸ்லீவ்க்கு வர டிசைனு சரிதான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டி வச்சுருக்காங்க. இதுலேயே வந்து ஒரு ஸ்டோன் வரும், இப்படி பிடிச்ச மாதிரி இருக்கும், நடுவில் ஒரு ஸ்டோன் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வாங்கன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்வியஸாக அந்த சர்க்கிள்லாம் இருக்கும், இப்படி ஃபுல்லாக இருக்கும். அந்த டிசைனை நம்ம இப்படி பட்டு நம்ம நடக்கும்போது இப்படி பட்டு இல்லை நம்ம சேலையில் பட்டு இந்த பக்கம் ஃபுல் ப்ளவுஸும் போயிடும். என் நூல் மாதிரி போயிட்டுருக்கு. நான் கண்டிப்பாக சொல்லி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் கூட ப்ளவுஸ் எடுத்து காட்டுறேன். ஃபுல்லாக கிழிஞ்சிருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த புடவையோட ஜரி இருக்கு பார்த்தீங்கன்னா, அப்படி அதில் கிழியும். நூல் போய் 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 மோசமாக ஆயிடுச்சு என்னோட ப்ளவுஸே. அப்போ தான் யோசிச்சு வாங்கும் போது இதெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படின்ட்டு. இது வந்து மோஸ்ட் ஆஃப் டிசைன்ஸ் வந்து ஒட்டி தான் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டோன்ஸு, இந்த ஸ்டோன்ஸு, இந்த ஒயிட் ஸ்டோன்ஸு அண்ட் இந்த பெரிய ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒட்டி தான் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டோன் சொல்கிறேன், நிறைய ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டி தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வந்து டெலிகேட்டடாக தான் வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு வந்து மிஷின் வாஷ்லாம் வந்து இதெல்லாம் கிடையாது. இதுதான் நெக் டிசைனு தெரியுதா, நல்லா இருக்குது. அவங்க ஸ்லீவ்லாம் கட் பண்ணி கொடுத்துருக்காங்கப்பா இந்த அளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இந்த டிசைன் நெக்கு கிட்ட வருமே ப்ளவுஸில்
அந்த டிசைன் 338 வாங்கலாம். ரேஞ்ச் ஏற்றிட்டார்கள். ஓகே நெக்ஸ்ட் பார்த்துலாமா? ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இது உள்டாவா இருக்கு. உள் பக்கத்தை காட்டுறேன் இருங்க. ஐ மீன் வெளி பக்கத்தை காட்டுறேன். இதுதான் உள் பக்கத்தை வெளியே அப்படி வச்சிருக்காங்க. கோல்டன் கலர், ஆனால் அதில் வந்து பேஜ் கலர் கொடுத்துருக்காங்க. அவங்க நல்ல கோல்டன் ஃபுல்லாகவே டிசைன். நீங்கள் ஏங்க கைக்கு காலுக்கு ஷோல்டருக்குலாம் வச்சு தனியாக இது பண்ணுறீங்க? ஃபுல்லாக அடி அடிச்சு கொடுத்துட்றேன் அந்த மெட்டீரியலாக. நீங்கள் எது வேணால் எப்படி வேணால் கட் பண்ணிக்கோங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் என்னென்ன டவுட்னா இப்படி கட் பண்ணும்போது இது ஒரு டிசைன் வந்து கட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஹோல் மர்ஜாக வந்து மிஷின் ஸ்டிச் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்படி பண்ணும்போது என்னன்னா இப்போ இங்கே கட் பண்ணுறாங்க இடையில இந்த த்ரெட்டு வந்து இது அவங்க ஓப்பன் ஆகும்ல, அப்போ என்ன பண்ணுவாங்க? நான் இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது 308, இப்போ 304, 4 ரூபாய் கம்மியாக இருக்கிறது. இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா பேண்டான் கொடுத்துருக்காங்க. அது என்ன தெரியல, கண்டிப்பாக எனக்கு பைத்தான் மாதிரி எனக்கு பேண்டான் கொடுத்துருக்காங்க, தெரியல. எல்லா ப்ளவுஸ் மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அதோட எக்ஸஸாக கொடுக்கல, அதோட கம்மியாக கொடுக்கல. இது உள்பக்கம், இது வெளிப்பக்கம். ஓகே நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த பிங்க் கலர் தான். தெரியுதா உங்களுக்கு? இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஹாட் சில்க்குன்னு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நேரம் வந்து நம்ம காட்டன்ஸ் தான் பார்த்தோம். இது ஹாட் சில்கா. இது ரேஞ்ச் நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 433, இப்போ வந்து 425. இது ஹேண்ட் ஒர்க்கு. தெரியுதா உங்களுக்கு? இது ஹேண்ட்ஸ் ரெண்டுக்குமே. இது வந்து நெக்குக்கு. இது வந்து இந்த நம்ம ஷோல்டரில் வர டிசைனு. சிம்பிளாக எலகண்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப கொச்சை கொச்சனை இல்லாமல், இந்த பட்டையாக கட்டாமல் ரொம்ப சிம்பிளாக எலகண்டாக கொடுத்துருக்காங்க. எனக்கு பிடிச்சிருக்கேன் ரொம்பவே இந்த டிசைனை. ஓகே வாங்கலாம் தாராளமாக. நெக்ஸ்ட் பார்த்தலாமா? நம்ம பார்க்க போகிறது இந்த க்ரீன் கலர் தான். இது கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. நான் இதில் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. என்ன யூனிக் நான் சொல்கிறேன். அந்த மாடல் கை பார்த்தேன்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த ஸ்டைப் போட்டுருக்கு. அது நான் இது வரைக்கும் எந்த டிசைனும் பார்த்ததில்ல. பார்த்தா ஒரே இப்படி வைப்பாங்க, இல்லை இப்படி ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரி பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஸ்டைப் வந்து 2 பக்கமாக வச்சு நான் பார்த்ததில்ல. தெரியுதா? எனக்கு ப்ளவுஸ் வந்து தப்பாக மடிச்சு வச்சிருக்காங்க, அதனால வந்து அப்படி தெரியுது. தெரியுதா? நல்லா இருக்கு. இது வந்து நான் 570க்கு வாங்கினேன் ஆக்சுவலி இந்த ப்ளவுஸை. இப்போட கரண்ட் ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 555. ஒரு 15 ருபீஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. பேக் டிசைனு, இது வந்து ஃப்ரண்ட் டிசைன். இது தெரியுதா? நல்லா இருக்கு. இது வந்து ஜாகுவார் கொடுத்துருக்காங்க. ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா தெரியல, ஹாட் சில்க்கு அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்ட் இல்லைனாலும் ஓரளவுக்கு ஓகே சாஃப்டாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தலாமா? நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த ஒயிட் கலர் தான் பார்க்க போகிறோம். இது என்னன்னா நான் வாங்கின ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 347, இப்போ பார்த்தீங்கன்னா 238. லிட்ரலி வந்து ஒரு 90 கிட்ட வந்து சேஞ்சஸ் நிறையவே தெரியுது. இது வந்து பியோர் ஒயிட். பியோர் ஒயிட்ல வந்து இந்த கோல்டன் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க் தான், ஆரி ஒர்க் கிடையாது. சரி தெரியுதா? கிளாஸியா இருக்கு. இது ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா சில்க்னு கொடுத்துருக்காங்க. பட் சில்க் மாதிரி இல்லை, சாட்டின் கிளாத் மாதிரி இருக்கு. எனக்கு அவ்வளோ வளவளன்னு இருக்கு. உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு ரொம்ப கிளாஸியா. ஸோ சில்க் மாதிரி தெரியல எனக்கு என்னமோ. இது வந்து சாட்டின் கிளாத் மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஆனால் டிராஸ்டிக்கான ஒரு டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்கன்னா இதெல்லாம் இப்படி கொடுப்பீங்களா? வாங்கும்போது கொடுக்கலாம்ல. நெக்ஸ்ட் பார்த்துலாமா? ஓகே நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எல்லோ கலர் தான். சரிதா? டிசைன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, அதனால தான் வாங்கினேன். இதில் ஸ்டோன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 382 வாங்கினேன். இப்போ வந்து 377க்கு ரேஞ்சில் இருக்கு. இதுதான் அந்த ஸ்லீவ்ஸ்க்கு வர டிசைனு. ரொம்ப மினிமலிஸ்டாக கொடுத்துருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? ஸ்டோன்ஸ் தான் டபுள் டபுளாக கொடுக்காம சிங்கிளாக தான் கொடுத்துருக்காங்க. இது பேக் நெக்கு, இது வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு. சரிதா? ரொம்ப நல்லா இருக்கு. இதுக்கு கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து கொஞ்சம் மேட்டிஃபையாக கொடுத்துருக்கறதா ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு டிசைன்ஸ்லாம். ஓகே நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது மோஸ்ட்லி நிறைய பேர் வாங்கியிருக்க மாட்டோம், அதனால் நான் வாங்கினேன். பிளாக் கலர் ஹார்ட் ஒர்க் ப்ளவுஸ் வாங்கியிருக்கேன் நான். இதுவும் வந்து 1 மீட்டர் தான். இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா சில்க்னு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. ரொம்ப மினிமலிஸ்டாக தான் இருக்கு டிசைன். ரொம்ப சின்னதுதான், பட் ஆனால் ஒன்று பார்க்க பெருசு பெருசாக தெரியுது. நடுவில் இருக்க ஸ்டோன்லாம் வந்து ஒட்டி தான் வச்சிருக்காங்க. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 332 வாங்கினேன் நான். ஓகே வாங்கலாம் 332க்கு. மேபி நிறைய இடத்துல இதோட கம்மியாக இருக்கலாம், இதே ரேஞ்சில் கூட இருக்கலாம். சாரி எனக்கு தெரியாது. நான் இதுவே எனக்கு ரொம்ப காஸ்ட் கம்மி நான் நினைக்கிறேன். அதான் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்கிறேன். நான் இதோட கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் எனக்கும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வாங்குறேன். தெரியுதா? எனக்கு இங்கே ஸ்டோன் விழுந்திருக்கு. தெரியுதா? ஒட்டினதுன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்புங்க. இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் நம்ம ஹார்டாக போட்டு வாஷ் பண்ணோன்னா இந்த மாதிரி நிறைய வந்துடும் நினைக்கிறேன்.
மோஸ்ட்லி வந்து இது வந்து நீங்க யூஸ் பண்ணி கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ணி வந்தீங்கன்னா நீங்க வந்து வாஷ் பண்ண தேவையில்ல. ஹேர் ட்ரை பண்ணிடுங்க. அதுவும் நீங்க ஹேர் ட்ரை பண்ணும்போது உள் பக்கமா திருப்பிட்டு ஹேர் ட்ரை பண்ணுங்க. ஸோ ஈஸியா வந்து நமக்கு அந்த ஸ்வெட் ஸ்மெல்லு அதெல்லாம் வந்து சீக்கிரமா போயிடும். சப்போஸ் உங்களுக்கு வந்து வெளி பக்கமா இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கு, கொஞ்சம் நிழலா இருக்குன்னா நீங்க தாராளமா உள் பக்கமா திருப்பிட்டு போடலாம் நீங்க. ஓகே, இது ஒர்க் ஃபார்ம் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்துலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ரெட் கலர் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி கொஞ்சம் யூனிக்காகவும் இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து ஷார்ப்பாக வச்சு நான் பார்த்ததில்லை நான். பட் கைண்ட் ஆஃப் நல்லா இருக்கு, பார்க்க எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்தீங்களா? பட் இதில் வந்து ஸ்டோன் வந்து ஒட்டி தான் வச்சுருக்காங்க. சரிதா? ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒட்டி தான் வச்சுருக்காங்க. இதோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 367. வாங்கலாம். இதில் ஆக்சுவலி வந்து ஃபுல் கோல்டும் கொடுக்காம ஒயிட் பீட்ஸும் கொடுத்துருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? ஒயிட் பீட்ஸும் கொடுத்துருக்காங்க. 2 பக்கம் ஸ்லீவ்ஸ். இது வந்து நெக்கு நல்லா இருக்கு. இது வந்து இந்த நெக்குக்கு, இந்த ஃப்ரண்ட் நெக்கு, இது ஃப்ரண்ட் டிசைன் நல்லா இருக்கு. இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா லிட்டரலி வந்து காட்டன் சில்க் மாதிரி தான் இருக்கு. பட் அவங்க கொடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? டெனிம்னு கொடுத்துருக்காங்க. இது டெனிமா? ஏன் இப்படி பண்றீங்க? உனக்கு தெரியும் தெரியும் சொல்லு, தெரியாதுன்னு சொல்லு. இது என்ன பழக்கம் டெனிம்லாம் போடுறது? பயந்துட்டேன். நல்லா இருக்கலாம்னா நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது அகைன் ஒரு பர்பிள் கலர்ல இருக்க பிளவுஸை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மினிமலிஸ்டா பார்த்தோம், அப்படியே கொஞ்சம் ஹெவியானே போகுது இப்போ டிசைன்ஸ் எல்லாமே. ஸ்லீவ்ல இருக்க டிசைன்ஸ் நல்லா இருக்குல்ல? இது இடையில இருக்க ஸ்டோன் வந்து கொஞ்சம் ஒட்டி தான் வச்சிருக்காங்க. ஓகே, இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 332 வாங்கினேன், 335 போடுது அதோட ரேஞ்சு. ஓகே, இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் சில்க் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா பிளவுஸ்மே நிறைய கலர் ஷேட்ஸ் இருக்கு. நான் எனக்கு வேணும், இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, இந்த டிசைனுக்கு இந்த கலர் நல்லா இருக்குன்றதுக்காக நான் சூஸ் பண்ணேன். உங்களுக்கு வேணா நீங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நான் லிங்க் கொடுக்குறேன். அதே பாத்தீங்கன்னா நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு, நீங்க கண்டிப்பா வாங்கிக்கோங்க பார்த்துட்டு. இது வந்து ஃப்ரண்ட் டிசைனுக்கு நல்லா இருக்கு. இங்க மட்டும் கொடுத்துருக்காங்க, இங்க ஃபாலோ ஆகிற டிசைன் கொடுக்கல இந்த ஸ்டோன். இதுதான் நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது அகைன் ஒரு பிங்க் கலர் தான். இது என்ன அகைன் வந்து நமக்கு ஒரு ஒயிட் கலர் முத்துலாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் இது வந்து ஸ்லீவ்க்கான டிசைனு. இதுதான் ஸ்லீவ்க்கான டிசைனு. அங்கங்க கொடுத்தாலும் நல்லா ஹெவியாவே இருக்கு பாருங்க. வா, பேக்ல நல்லா ஹெவியா இருக்குல்ல? வாவ், செம்மையா இருக்கு சீரியஸாவே. இது வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு, செம்ம கிராண்டா இருக்குங்க. வாவ், இது நான் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 337 வாங்கினேன். இப்போ 349 இருக்குன்னு நினைக்கிறேன். இதோட ஃபேப்ரிக் நேம் பார்த்தீங்கன்னா சில்க்னு கொடுத்துருக்காங்க. வாங்கலாம், நல்லா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கோல்டன் கலர். எல்லாத்துக்குமே காமனாக இருக்க மாதிரி கலர் தான் பார்க்குறோம். இதுதான் அந்த ஸ்டோன்ஸ் டிசைன்ஸ்லாம். இது எல்லா ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டி தான் வச்சுருக்காங்க. ஸ்லீவ்ஸ்க்கு வர டிசைன் இது. இது வந்து நீங்கள் எல்லா ப்ளவுஸுமே டெலிகேட்டடாக வாஷ் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன்னா ஸ்டோன்ஸ் கொட்டிச்சுன்னா நம்ம காசு கொடுத்து வாங்கணும், நம்மளுக்கு கஷ்டமாயிடும் அப்புறம். இதுதான் ஸ்லீவ்ஸ்க்கு, ஃப்ரண்ட் அண்ட் 2 ஸ்லீவ்ஸ்க்குமே இருக்கு. இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா டிஷ்யூன்னு கொடுத்துருக்காங்க. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 362. இப்போ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 2 rupees அதிகமாக இருக்கு, 364 இருக்கு. ஓகே, இது வந்து ஸ்லீவ் அந்த ஃப்ரண்ட் நெக்குக்கு, இது பேக் நெக்குக்கு. நெக்ஸ்ட் சைடு பார்த்துலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது க்ரீன் கலர் தான். இது வந்து துளுக்குற க்ரீன் சொல்லுங்க, லைட் க்ரீன் அந்த மாதிரி தான். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 329. இப்போ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 335. ஓகே, அதிகமாக தான் ஆயிருக்கு. நல்லா இருக்கு. மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா சில்க் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என் கலர் மட்டும் எல்லோன்னு கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தா எல்லோ மாதிரியா இருக்கு உங்களுக்கு? என்ன பார்த்தா எப்படி இருக்கு? ரெண்டுமே ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. டிசைன் பார்த்துக்கோங்க கிட்ட. இதுவும் எல்லா ஸ்டோன்ஸுமே ஒட்டி தான் வச்சிருக்காங்க. இது வந்து பேக் நெக்குக்கு. வாவ், டிசைன் கொஞ்சம் அந்த பான டிசைன் அதில். அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு. ஓகே ஓகே, நல்லா தான் இருக்கிறது, குறை ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்க்க போகிறோம். இது பார்க்க எப்படி நமக்கு வந்து ஆர்கன்ஸா மாதிரி இருக்குது. எனக்கு ஃபேப்ரிக்கா இதுதான் உங்களுக்கு ஆர்கன்ஸா மாதிரி இருக்கா? ஆனால் இதோட ஃபேப்ரிக் நேம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் சில்க் கொடுத்துருக்காங்க. எஸ், பார்க்கும்போது நான் சீஸா வந்து டிசைனர் சாரிக்கு தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சேன் நான். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து க்ளாஸியாக இருக்குது. அதில் ஈவினிங் பார்ட்டி வேருக்கு சூட் ஆகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அண்ட் இதுலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் பீட்ஸில் ஒயிட் ஸ்டோன்ஸில் நமக்கு வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க டிசைன்ஸை. தெரிஞ்சா உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் வந்து ஹார்ட் சில்க் கொடுத்துருவாங்க. இப்போதான் பார்க்குறேன், தொட்டு பார்த்தா ஆமாங்க ஹார்ட் சில்க் தான் இருக்குது. இதில் என்னென்னா அதில் கோல்டன் கலர் ஷிம்மர்ஸ் கொடுக்குற மாதிரி இல்லை சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க நூல் எல்லாமே. அதனால நம்மளுக்கு வந்து ரொம்ப
டிசைனர் மாதிரி இருக்கு. இது கையை, எல்லாமே ஸ்லீவ்ஸ்க்கு, இது வந்து நெக்குக்கு, இது வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு. ஸோ இந்த ஒயிட் பீட்ஸ்லாம் கொடுக்கறதுனால என்ன ஆயிடுதுன்னா, நல்லா ஈவினிங் பார்ட்டி வேர் சாரீஸ்லாம் வந்து சூட் ஆகிற மாதிரி இருக்கு. இப்படி எனக்கு சீரியஸாக பார்க்கும்போது கூட எனக்கு வந்து பார்ட்டி வேர் சாரீஸ்லாம் யூஸ் பண்ணலான்ற மாதிரி தான் இருக்கு. அதுதான் யூஸ் பண்ணணும். பட் ஆனால் ஃபேப்ரிக் இன்னும் ஹார்ட் சில்கில் கொடுத்துருக்காங்க பாருங்க, நல்லா இருக்குல்ல. இதோட ரேஞ்ச் நான் என்ன வாங்கினா 400 கொடுத்து வாங்கினானு. இப்போ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 12 ருபீஸ் கம்மியாக இருக்கு, 388 இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நல்லா இருக்கு. ஏன்னா இந்த டிசைன்ஸ்லாம் பக்காவா இருக்கு. போக போக ரேஞ்ச் வந்து ஏறும் பார்த்தா டிசைன் ஏறுற மாதிரி டிசைனோட ரேஞ்ச் தான் ஏறிருக்கு தவிர, பட் ப்ரைஸ்லாம் கம்மியாக தான் இருக்குது. 380 இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா. மஸ்டர்ட் கலர் நல்லா இருக்கு, டிசைன் நல்லா ஹெவியாக இருக்கிறதுனால தான் நான் சூஸ் பண்ணேன். ஆனால் ரெண்டுமே காட்டணும், சில பேருக்கு ஹெவியாகவும் பிடிக்கும், சில பேருக்கு சிம்பிளாகவும் பிடிக்கும், அதனால தான் ரெண்டுமே வாங்கினேன். இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா சில்க்குன்னு கொடுத்துருக்காங்க. டிசைன் தெரியுதா உங்களுக்கு, நல்லா இருக்கு பெருசா. ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா சில்க், சாரி இப்போ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 313 கொடுத்துருக்காங்க. லிட்டில் பிட் ப்ரைஸ் இன்னும் ஏறி தான் இருக்கு, பட் அது ஏறினதே வந்து எனக்கு கம்மியாக தான் தெரியுது. ஓகே வாங்கலாம், நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்துலாமா? ஓகே, இப்போதான் வந்து ஹெவி பார்ட்டிக்கு நம்ம போகிறோம். நம்ம ரெட் கலர், ரெட்டுங்க அப்படின்ற மாதிரி ரெட் கலர். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி, இது வரைக்கும் பார்த்ததை விட 718. ஏன்னா அதுக்கு ஒர்த்து அப்படி சொல்லலாம். ஸ்லீவ்ஸ் இருக்க டிசைன் பாருங்க, சரிதா எவ்வளோ நல்லா ஹெவியாக இருக்குல்ல ரெண்டு பக்கமும். இது வந்து ஃப்ரண்ட் நெக் இருக்க டிசைனு, நல்லா ஹெவியாக இருக்கு. பேக் நெக்கு அப்படி இருக்கு, சரிதா பேக் நெக்கு இருக்க டிசைனு செம்மையாக இருக்குல்ல. பாருங்க கிட்ட பார்த்துக்கோங்க, ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டி தாங்க வச்சிருக்காங்க. இதுல மட்டும் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்ல முடியாது, ஒட்டி தான் வச்சிருக்காங்க இதுலயும். பட் ஆனா ஒர்க் அதிகம், நிறைய கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ், அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது. நெக்ஸ்ட் பார்த்தலாமா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நான் ஏமாந்த தருணம் தான். இது இல்லை, உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. இதோட ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிராண்டா இருக்கு. இப்போ கிராண்டாக ரேட்டு ஏறினே போகுது. இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 866 வாங்கினேன். இப்போ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 793. லிட்டரலி 60 ருபீஸ் அபவ் வந்து எனக்கு இப்போ கம்மியாக கொடுத்துருக்காங்க இப்போ உங்களுக்குலாம். ஆனால் செம்ம ஹெவி, சீரியஸ் சொல்கிறேன், ஹெவியாக இருக்கு, வெயிட் ஹெவியாக இருக்கு, டிசைனும் ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இதில் ஒயிட் பீட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஸ்டோன்ஸ் எல்லாமே ஒட்டி தாங்க வச்சிருக்காங்க. நல்ல கை நிறைஞ்ச மாதிரி இருக்கும், பிரைட் சைட் யூஸ் பண்ணலாம் போல அந்த மாதிரி இருக்கு. ஸ்லீவ்ஸ் ரெண்டு ஸ்லீவ்ஸுமே எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க. இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா சில்க் தான் கொடுத்துருக்காங்க. நெக்கு இது வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு, பேக் நெக்குக்கு அது, இது ஃப்ரண்ட் நெக்குக்கு. நல்லா இருக்குல்ல, செம்மையா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஒர்த் ஃபார்ம் பண்ணி தாராளமாக வாங்கலாங்க 790க்குலாம். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது ரெட் கலர் தான் பார்க்க போகிறோம். பா தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ கிராண்டாக இருக்குன்னு. கிட்டக்க பாருங்க, செம்ம டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, பயங்கர கிராண்டு. ஸ்லீவ்ஸ் மட்டுமே இப்படி. இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா சில்க் தான் கொடுத்துருக்காங்க. அகேனா ரெண்டு கைக்குமே. நான் வாங்குற ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 690க்கு வாங்கியிருக்கேன் நான். இப்போ இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 679. இதுதான் அதோட பேக் நெக். வாவ் எவ்வளோ டீட்டெயிலிங் பாருங்க, கிராண்டாக கொடுத்துருக்காங்க, இதுதான். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கா எங்கங்க போ ஃப்ரண்ட் நெக் இருக்குங்க பாருங்க, செம்மையா இருக்கு. ப்ளவுஸ் ஃபுல்லாகவே டிசைன் தான், இந்த மாதிரி இருக்கு. 690க்குலாம் தாராளமாக வாங்கலாம். பா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிறது டிஃபராக பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் கலரில் அதே தான், பட் வேறு கலர். இது நான் ஏன் ஒரே டிசைன் ரெண்டு வாங்கினேன்னா, ரெண்டுமே வந்து வேறு வேறு செல்லரு அண்ட் ப்ரைஸ் சேஞ்சஸ் தான் இருந்துச்சு எனக்கு. அது வந்து ரெட் கலர் வந்து 690 வாங்கினா, இது வந்து 670. இது லிட்டரலி 20 ருபீஸ் டிஃப்ரென்ஸு, பட் ஸ்டில் வந்து இதில் நிறைய ரேட்டிங்காக இருந்துச்சு, அதனால இது நான் வாங்கினேன். சேம் டிசைன்ஸு, சேம் எல்லாமே ஒர்க் தான், ஃபேப்ரிக்கும் சில்க் தான், ரெண்டுமே சில்க் தான்.
இதுதான் உங்களுக்கு ஸ்லீவ்ஸ்க்கான டிசைன்ஸு. நெக்குக்கு பாருங்கள், ஃப்ரண்ட் நெக்குக்கு. இது வந்து பேக் நெக் கொடுத்துருக்காங்க. சரிதா? செம்ம ஹெவி இல்லை. ஓகே, வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்த ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸில் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எதெல்லாம் பிடிக்கல, இன்னும் ஏதாவது கலெக்ஷன்ஸ் எடுத்து வந்துருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இன்னும் காஸ்ட்லியாக இருக்குது, 1000 rupees மேலேயும் இருக்குது. ரொம்ப காஸ்ட்லியாக வேணான்றதுக்காக தான் நான் வந்து மிட் ரேஞ்சில் நான் வாங்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஃபுல் சாட்டிஸ்ஃபை சொல்லலாம். உங்களோட ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். மண்டியில் பை ஃப்ரம் ஜம்னா. பாய், நன்றி, வணக்கம்.